ஏண்டி அன்னைக்கு நான் கிளிப்புள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி எவ்வளவு தன்மையா அமைதியா நல்ல விதமா நான் உனக்கு எடுத்து சொன்னேன். ஆனா நீ எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி செவிடங்காதுல சங்கூதன மாதிரி எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு மறுபடியும் எங்க மாப்பிள்ள கூட ஜோடி போட்டுக்கிட்டு ஊரை சுத்திட்டு வரல. உன் அப்பன் தூக்கு போட்டுட்டு செத்ததே உன்னாலதான். அந்த மனுஷன் செத்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு ஆம்பளை துணை கேக்குதா? அது உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறமாவது நீ திருந்தி ஒழுக்கமா நடப்பேன்னு பார்த்தா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுற. கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல புருஷனை அனுசரிச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தாம வாழாவட்டியா திரும்பி வந்த. நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க பாக்குறியா? உனக்கு ஆம்பளை தான் வேணும்னா ஊர்ல உலகத்துல எவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என் மாப்பிள்ளை தான் உனக்கு வேணுமா? அது எப்படி கல்யாணமான ஆம்பளையா பார்த்து தேடி பிடிக்கிறீங்க? இப்படி ஒரு ஈன பழப்பு பழைக்கிறதுக்கு உங்க அப்பன மாதிரி ஒரு முறை கயத்துல தொங்க வேண்டியதானே? ஏண்டி ஏன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிற? இரு வரேன். உன்னை 4 சாத்து சாத்துனதா உன்னை பிடிச்சிருக்க பேய் ஒழியும். இரு வரேன். ஏய் செண்டி, உனக்கு எவ்வளவு தூரம் படிச்சு சொல்ற பேச்சு கேட்கணும். என் மாப்பிளை விட்டு ஓடி போட பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காது. ஒழிச்சு போறியா? கெடுப்பியாடி ஓடி 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 தொலைஞ்சு போடி தொலைஞ்சு போடி எல்லா வாழ்க்கையும் நாசம் பண்ணிடுச்சு. ஓடி ஊரை விட்டு ஒழிச்சு போடி போய் கொலைய. எத்தனை தடவை படிச்சு சொன்னேன். எவ்வளவு தூரம் உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கிற? எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற. இன்னொரு முறை உன்னை என் மாப்பிள்ள கூட பார்த்தேன், உன்னை உயிரோட விட மாட்டேன்டி. என்ன பொம்பளை மாதிரி வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குது? எப்படி போது பாரு. என்ன பொம்பளை இது? ஒரு வயசு பொண்ணு கூட பாக்காம இப்படி அடிச்சு போட்டு போறது பெரிய மனுஷியா இது? கேட்க ஆள் இல்லன்னு திமிரு. இந்த கண்ணு வருத்தப்படாத, நாங்கெல்லாம் இருக்கிறோம். அந்த பொம்பளை சும்மா விடக்கூடாது நந்தினி. நீ போய் துணி மாத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவசரப்படாதீங்க. அந்த அம்மா இவ்வளவு ஆவேசத்தோட ஆத்திரத்தோட வந்து அடிச்சிட்டு போறாங்கன்னா ஏதாவது தப்பு தண்டா நடந்திருக்கலாம். என்னம்மா இப்படி பேசுறீங்க? பெத்த அப்பனை பறி கொடுத்து மனசு கலங்கி போய் நிக்குது, இப்படி எல்லாம் பேசுறீங்க? நந்தினி, அந்த அம்மா பண்ண அக்கிரமத்துக்கு இதான் சாட்சி. நீ இப்படியே கிளம்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடு, நாங்க சாட்சி சொல்றோம். என்ன நந்தினி இவ்வளவு தூரம் சொல்ற, நீ எதுவுமே சொல்லாம இருக்க? நான் பேச போறதில்ல. பேச வேண்டியதெல்லாம் தெளிவா பேசி விளக்கம் சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை. இனி நானா இத பத்தி எங்கேயும் எப்பவும் பேச போறதில்ல. இவங்க சொல்ற மாதிரி போலீஸ்க்கு போறதில்லையோ, அந்த சிவகாமிய ஒரு நாளோ இல்ல ஒரு வாரமோ உள்ள வைக்கிறதுனாலயோ நான் பட்ட அவமானம் மறைஞ்சிடாது. தப்பே செய்யாத எனக்கு அந்த பொம்பளை இவ்வளவு பெரிய அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்திட்டு போயிட்டா. நான் அவளை சும்மா விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இல்லாத ஒண்ணு இருக்கிறதாவும் நடக்காத ஒண்ணு நடந்ததாவும் கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன கேவலப்படுத்தின அந்த சிவகாமி முகத்துல கரிய பூசணும். தான் பொண்ணோட வாழ்க்கையில நான் குறுக்கிட்டதா நினைச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன கேவலப்படுத்தின அந்த சிவகாமி நிம்மதியாவே இருக்க கூடாது. தான் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு காலம் பூரா கண்ணீர் வடிக்கணும். என்னைய செல்வத்தையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எத்தனை விதமான அவமானம், எவ்வளவு கேவலம், அது எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காம அவ மகளோட வாழ்க்கைக்காகவும் அவ மருமகனோட முன்னேற்றத்துக்காகவும் மாடா உழைச்சு எனக்கு கிடைச்ச பரிசு அடுத்தவ புருஷனை அபகரிச்சவங்கிற பட்டம் ஊர் கூட எல்லாரும் பார்க்க விளக்க மாட்டாடி. இதுக்கப்புறமும் நான் பொறுத்துக்கணுமா? உயிருக்கு உயிரான என் அப்பாவை நான் சாக கொடுத்தும்
நீ திருந்தாத போது நான் மட்டும் ஏன் நல்லவளாவே இருக்கணும்? தப்பே செய்யாம கெட்ட பேர் எடுத்ததுக்கு அந்த தப்பையே செஞ்சிடலாமே. அதான் சரி. சிவகாமி, இத்தனை நாள் நீ எது நடக்க கூடாதுன்னு பயந்தியோ அதை நான் நிறைவேற்றி காட்டுறேன்டி. உன் மருமகனை நான் அபகரிச்சு உன் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கல, நான் நந்தினி இல்லடி. எப்படி நந்தினி ஒண்ணு சொல்லாம அமைதியா இருக்கியம்மா?